இப்பதான்டா உலக நாயகன தக் லைஃப் இந்தியன் 2ன்னு பிளக்கா பசங்கலாம் கலாய்க்கிறாங்க. அப்பெல்லாம் ஒருத்தருக்கு சினிமால நாலேஜ் இருக்கலாம், ஆனா அந்த சினிமாக்கே ஒருத்தர் நாலேஜா இருந்தா அவரோட பேர் தான் கமலஹாசன். தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டு தான் அடுத்து நம்மளும் சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட கமலஹாசனை பார்த்துட்டு அடுத்து உலக நாயகன் தான் நம்ம ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நினைச்சாலும் அது யாராலையும் முடியாது. ஏன்னா ஆக்டிங், டான்சிங், சிங்கிங், ஸ்கிரிப்ட், லிரிக்ஸ், டைரக்ஷன், சினிமால A to Z எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காருங்க. இவரோட மூவிஸ் பத்தி சொல்லணும்னா காமெடிக்கு பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், ஔவை சண்முகி, வசூல் ராஜா, தென்னாலி, ஜப்பானில் கல்யாணராமன், சிங்காரவேலன், காதலா காதலா, மும்பை எக்ஸ்பிரஸ், மன்மத நம்பினி, காமெடியிலே பல வேரியேஷன்ஸ் காமிச்சிருப்பாரு. இவரோட ஆக்டிங்க்கு குணா, அன்பே சிவம், விருமாண்டி, பாபநாசம், மகாநதி இதுலலாம் அவரோட ஆக்டிங் ப்ரோமேக்ஸ் லெவல்ல இருக்கும். இதுவே கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணா விஸ்வரூபம், விக்ரம், வேட்டையாடு விளையாடு, நாயகன், இந்தியன், தேவர் மகன், இப்ப நான் சொல்ல போற படம்லாம் இவரை தவிர வேற யாராலுமே பண்ண முடியாது. மைக்கேல் மதன காமராஜன், தசாவதாரம், ஆலவந்தான், அபூர்வ சகோதரர்கள், அதுக்கப்புறம் ஹேராம், பத்தாவதுக்குன்னு உன்னை போல் ஒருவன், கல்கி, 16 வயது நிலை, சத்யா, மூன்றாம் பிறை, உத்தம வில்லன் எக்கச்சக்கமான படம் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்ச பழைய படம்லாம் நான் பார்த்தது இல்ல, பார்த்திருந்தா அதையும் நான் சொல்லிருப்பேன். தமிழ் சினிமால பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைக்காம தமிழ் சினிமாவே ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கி காட்டினவர் தான் கமலஹாசன். எனக்கு அவரோட படத்திலே ரொம்ப ஃபேவரட்டான படம்னா பஞ்சதந்திரம், வேட்டையாடு விளையாடு, அன்பே சிவம், அதுக்கப்புறம் விருமாண்டி தான். அதே மாதிரி அவர் நடிச்சதுல உங்களோட ஃபேவரட் படம் எது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் சினிமாவோட பெஸ்ட் படத்துக்கு ஒரு பேர் இருந்தா அதான் கமலஹாசன்.